சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுவதும் கமல் பிரச்சாரம் செய்து வருகிறார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினிஷ் சரவணன். வினிஷ், வணக்கம். இது தொடர்பான முழு தகவல் சொல்லுங்கள். திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை இன்று காலை சேலத்தில் மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். குறிப்பாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் நேற்றைய தினம்தான் ஈரோட்டிலிருந்து தன்னுடைய கட்சி திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். அதே போல சேலத்திலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் இன்று நடைபெற இருக்கிறது. இரண்டு தலைவர்களும் இன்றைய தினம் சேலத்தில் தங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய வகையில் மரியாதை நிமித்தமாக சேலத்தில் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை மக்கள் நீதி மய்யத்துடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து உரையாடி இருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் ஈரோடில் வீரப்பன் சத்திரம், கருங்கல் பாளையம், வெப்படை உட்பட பல்வேறு இடங்களிலும் கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ச்சியாக அடுத்த 10 நாட்களுக்கு கமலஹாசன் அவர்கள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து பல்வேறு இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய கமலஹாசன் அவர்கள் திமுகவுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சேலத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் அடுத்த 10 நாட்களில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய கமலஹாசன் அவர்கள் பிரச்சார பயண திட்டம் குறித்தும் அதே போல கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு குறித்தும் பல்வேறு இடங்களில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இந்த சந்திப்பின் போது கமலஹாசன் அவர்கள் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய திட்டமிட்ட அடிப்படையில் இந்த கருத்துக்களை முன்வைத்து இந்த சந்திப்பின் உரையாடலில் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது.